ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலிருந்து 6 மாவட்டங்களுக்கு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து வேலைவாய்ப்பு பற்றின வீடியோவும் போடுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்டும் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் இன் டைரக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்ல இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் டிஸ்பென்சர் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னா வந்து 20ஆம் தேதி தான் கடைசி டேட். இதில் வந்து வியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு எல்லா வெப்சைட்டோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இது வந்து சித்தா மருத்துவ அலுவலர், மருந்து வழங்குவோர் ரெண்டுமே இருக்கு. சித்தா மருத்துவ அலுவலருக்கு வந்து BSMS முடிச்சிருக்கணும். MD சித்தா ரிஜிஸ்ட்ரேஷன் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி போர்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அதில் தான் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 34,000 34,000 ரூபாய். மருந்து வழங்குவோருக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா வந்து டிப்ளமோ இன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி இன் சித்தா ஆர் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி அது மாதிரி முடிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இவங்களுக்கு வந்து பர் டேக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க 750 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் இது கூட நீங்க என்னெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா வந்து கல்வி தகுதி சான்று, கல்வி தகுதிக்கான மதிப்பெண் சான்று, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள். நிபந்தனை என்ன நிபந்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து டெம்பரவரி ஜாப், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அனுப்ப வேண்டிய முகவரியை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகவரிக்கு வந்து 20ஆம் தேதி 2ஆம் மாதம்குள்ள 5 மணிக்குள்ளக்க நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கணும், நேமு, தந்தையார் கணவன் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ், இருப்பிடச் சான்று, அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்களா மதிப்பெண் சான்று, இது எல்லாமே இதையும் ஃபில் பண்ணி நேர்லையோ இல்லை கொரியர் மூலியமாவோ நீங்கள் போய் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது ஹெல்த் சொசைட்டியிலேருந்து இந்த மாதிரி 2 ஜாப் வருது. இது வந்து 19ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கிரேடு 3 பணியிடங்கள் வந்து 1, மாதம் தொகை வந்து 13,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து DMLT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து டெம்பரவரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இதுக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. நேரிலே இல்லை தபால் மூலியமாவோ இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன விண்ணப்பம் இருக்குன்னு இதிலே கீழே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு, அது கூட வந்து என்ன அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது வந்து திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்து லேப் டெக்னீஷியன் பார்த்துட்டோம் நம்ம. இதில் வந்து பல்வேறு விதமான இதெல்லாம் இருக்குது. ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசோசியேட், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், டிஸ்பென்சர் மருந்து டிஸ்பென்ஸ் கொடுப்பாங்கல்ல அவங்க,
மாதம் தொகையும் வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, பணியிடங்களோட எண்ணிக்கைகள் கொடுத்துருக்காங்க, மாதம் வந்து எவ்வளவு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பும் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரவரி ஜாப் தான், நாட் அண்ட் பெர்மனன்ட் ஜாப். ஓகேயா? இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்ன அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அட்டாச் பண்ணுற டேட்டு எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நேர்லேயோ இல்லை கொரியர் மூலியமாவோ கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 3வது டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலையும் வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு என்ன வந்து ஆயுஷா டாக்டர் சித்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பதவி பெயர். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பென்சரியர் சித்தா, மருந்து வழங்குபவர். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 18 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 விதமான ஜாப்பு, மொத்தம் வந்து 32 எண்ணிக்கைகள், 32 வேகன்சி இருக்கு. ஓகேயா? இதுக்கும் வந்து டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஊதியம், அதுக்கப்புறம் வந்து வயது, எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பதவியும் தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நேர்முக தேர்வினை மாற்றி அமைக்கவோ ரத்து செய்யவோ கீழே அனுப்ப வேண்டிய முகவரி முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றி அமைக்கிறதுக்கும் ரத்து செய்யறதுக்கும் கையொப்பமிடப்பட்டவர்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கையொப்பமிடப்பட்டவங்களுக்கு விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நேரிலேயோ இல்லை தபால் மூலியமோ நீங்கள் அனுப்ப வேண்டும். அதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து வரும். இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பலாம். ஸோ 3வது வந்து கள்ளக்குறிச்சி முடிச்சாச்சு. 4வது என்னது அப்படின்னு வந்தால் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம்ல 3 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து 20, 22ஆம் தேதி தான் இருக்கு. ஓகேயா? இதில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வழியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிகிச்சை உதவியாளர், தகுதியான வயது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கும் வந்து வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கண்ட பணியிடங்களின் விண்ணப்பத்தினை இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். ஸோ கிளிக்கர் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேயா? அதே மாதிரி தான் இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து புதுக்கோட்டையில் இயங்கி வரும் பிடிஎஸ் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் சர்ஜனா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டென்டல் சர்ஜன்ல இருந்து. இதில் வந்து இந்த விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதுக்கும் வந்து அவங்க வெப்சைட் லிங்க் வந்து இந்த வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஜாப்க்குமே வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 5வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன டென்டல் சர்ஜன், டென்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், வேன் கிளீனர், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், டிரைவர், லேப் டெக்னீஷியன், பிளாக் அக்கௌண்ட் அசோசியன்ட், லேப் அட்டெண்டன்ட், இந்த மாதிரி வந்து பல்விதமான ஃபீமேல் நர்சிங், இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான வேலை வாய்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், டோட்டல் எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கும் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். எல்லா டாக்குமெண்ட்லையுமே வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்டு கொடுத்துருக்கணும். செல்ஃப் அட்டாச்டு கொடுத்து அது மூலியமாக தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து என்ன பதவிக்கு என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து
என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி சித்தா டாக்டர் ஆயுஷா டாக்டர் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கும் வந்து 21ஆம் தேதி ஃபைனல் டேட். இதில் வந்து அரசாணை எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுபடி வந்து ஆயுஷா டாக்டர் மருத்துவ அலுவலரில் வந்து 2, அதுக்கப்புறம் வந்து மருத்துவ அலுவலர் ஸ்கீமில் வந்து 2, அதுக்கப்புறம் வந்து சித்தா மருத்துவர் வந்து 1, மருந்து வழங்குவோர் வந்து 8. இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான அப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கும் வந்து தனித்தனி விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து இருக்கும் மொத்தமாக. இதில் வந்து நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பணிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.